ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ்புக்கில் நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு நம்மளோட ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ண ஃபேஸ்புக்கில் எந்த ஸ்டேட்டஸும் இருக்காது. ஸோ நம்மளை அப்டேட் பண்ணால் தான் உண்டு. ஸோ முதல்ல நம்மளோட ஃபேஸ்புக்கோட பேஜுக்கு போயிடுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோஸ் இங்கே அப்டேட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் ஃபோட்டோன்னு கேட்குது. ஸோ டேக் ஃபோட்டோன்னு இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக டேக் ஃபோட்டோ எடுத்தும் நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நம்ம சிஸ்டமில் இல்லை மொபைலில் இருக்க ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணி ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து அப்லோட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகுது ஃபைலில். ஸோ இந்த ஃபைல்ஸில் போய்ட்டு நம்ம எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கோமோ அந்த ஃபோட்டோவை வந்துட்டு செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே நம்மளோட ஃபோட்டோஸ் வந்துட்டோம். ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போவோம். எடிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து நம்மளோட ஒரிஜினல் ஃபோட்டோ. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி நம்ம தேவையோ அந்த கலர்ஸ்க்கு நம்மளோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ விண்டேஜ் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஸ்ப்ரிங் பார்த்திங்கன்னா அதோட இதுக்கு சேஞ்ச் ஆகுது. சம்மர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் மாறிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சைஸ் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆன ஃபோட்டோ வந்து அகெயின் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஓகேனும் போது சேவ்னு கொடுத்துருங்க. ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோவை இந்த இடத்துல வச்சுக்கலாம். அகெயின் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடத்துல போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் வரும். நீங்கள் அகெயின் உங்களோட வேறு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர் ஃபோட்டோ. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆட் கவர் ஃபோட்டோன்னு இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவங்களே ஒரு இமேஜஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது ஓகேனா நம்ம இதை செலக்ட் பண்ணோன்னா ஓகேவாயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூஸ் ஃப்ரம் மை ஃபோட்டோஸ்னு இருக்குது. அப்லோட் ஃபோட்டோன்னு இருக்குது. ஸோ அப்லோட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இமேஜ் வந்துட்டு இருக்கிற இமேஜ் வந்து ரெடி பண்ணி நீங்கள் கூகுளில் போய்ட்டும் சர்ச் பண்ணி இமேஜஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதோட பிக்சல் பார்த்திங்கன்னா 400லேருந்து 150 பிக்சல்ஸும். ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எடிட் பண்ண பிக்சர் பார்த்திங்கன்னா 400 பிக்சல்லேருந்து ஹைட் பார்த்திங்கன்னா 150. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிக்சரை. ஸோ இமேஜ் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. கவர் ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அதை இது பண்ணி மூவ் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சேவ் சேஞ்சஸ்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இமேஜ் வந்துட்டு சேவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இமேஜும் கவர் ஃபோட்டோவும் இந்த இடத்துல வந்துருச்சு. நம்மளோட ஃபோட்டோவும் இந்த இடத்துல ப்ரொஃபைல் பிக்சராக வந்துருச்சு. ஸோ நம்ம இங்கே அப்லோட் பண்ண ப்ரொஃபைல் பிக்சரும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்டேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும் போதும் இந்த இடத்துல நம்மளுக்கு மெயின் பேஜில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன ஸ்டேட்டஸ் போடுறோமோ அதுவும் இந்த இடத்துல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி
ஆட் பண்ணுறது அப்படின்னுட்டு. இப்போ இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு இந்த இடத்துல இல்லை. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணதால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுறது பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஃபைண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். வியூ சென்ட் ரெக்வஸ்ட். ஸோ இதில் எதுவும் இல்லை. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சர்ச்சில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களோட நேமோ இல்லைன்னா மெயில் அட்ரஸை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணி அவங்களுக்கு லிங்க் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நேமில் லிஸ்ட் மாதிரி வரும். ஸோ இதில் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்னு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஃப்ரெண்டுன்னு அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகுது பாருங்கள், பீப்புள் யூ மே நோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நியூவாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஆட் ஃப்ரெண்ட் கொடுத்தா போதும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோ வீடியோன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு இருக்குது, ஃபோட்டோ வீடியோ, லைவ் ஈவெண்ட். இப்போ ஸ்டேட்டஸ்லனாலும் நீங்கள் இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வியூ ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் கீப் பண்ணலாம் உங்களோட ஸ்டேட்டஸ் என்னவோ. ஸோ எப்படி கீப் பண்ணியும் போஸ்ட் கொடுக்கலாம். கீப் பண்ணிய பிறகு போஸ்ட்னு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் கீப் பண்ணி போஸ்ட் பண்ணுறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸோ அந்த நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் போடுறீங்களோ அது அவங்களுக்கும் வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட ஃபோட்டோவையும் வீடியோவும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா க்ரியேட் ஃபோட்டோ வீடியோ ஆல்பம். இப்போ நம்ம இங்கே அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ வந்துட்டு ஆல்பம் மாதிரியும் நம்ம நிறைய ஃபோட்டோஸ் இருக்குன்னா அது ஆல்பம் மாதிரியும் போடலாம். அதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் இருந்தாலும் அதுவும் நம்ம வந்துட்டு ஆல்பமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஹாய் சொல்லியிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கு. சரி இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிஸ்னஸ் பர்பஸாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக ஆட் பண்ணி இது மூலயமா நம்மளோட வீடியோஸோ ஃபோட்டோஸோ நம்ம போட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம
ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட இப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா பாதி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் நம்ம முடிக்கவே இல்லை. நம்மளோட ஸ்டேட்டஸில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எதுவும் அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம அதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல லிங்க் மாதிரி இருக்கும். இதை போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சரி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இதில் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறதுனா இந்த எடிட்ன்ற ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், யூசர் நேமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், காண்டாக்ட் நம்பர், அதே மாதிரி உங்களோட நெட்வொர்க்ஸ், இது எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த ஹோம் பேஜில் போனீங்கன்னா சரி நம்மளுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து அவங்க அப்டேட் பண்ணுற எல்லாமே வரும். ஸோ நம்ம அப்டேட் பண்ணுறதும் இந்த இடத்துல வியூ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, அவங்க அப்டேட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் லிஸ்ட் வருது பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்த பிறகு நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் வந்துட்டு ஆட் ஆகிட்டு வருது. ஸோ இது வந்துட்டு நம்ம ஆட் ஃப்ரெண்ட் கொடுத்துட்டே வரலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மெசேஜஸ், ஸோ வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே அவங்க நம்மளுக்கு லைக் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நம்ம அவங்க என்ன நம்மளுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை வியூ பண்ணியும் பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம அந்த மெசேஜை கிளிக் பண்ணோன்னா அவங்களோட லிஸ்ட் வந்துட்டு வியூ ஆகுது பாருங்கள், அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுனா இந்த இடத்துல டைப் மெசேஜ்னு இருக்குது பாருங்கள் கீழே, அது நம்ம டைப் பண்ணோன்னா இப்போ நம்ம வந்துட்டு டைப் பண்ணியிருக்கோம். டைப் பண்ணோன்னா அவங்களுக்கு அது போய்ட்டு சென்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வாய்ஸ் காலும் இருக்குது, வீடியோ காலும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.